அடுத்ததாக சமூக நீதித்துறைய தலைமை செயற்குழு உறுப்பினர் தமிழரசன் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழர்கள் என்கவுண்டர் பெயரிலே மிக கொடூரமான முறையிலே சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நமது அமைப்பை சேர்ந்த தோழர்கள் உண்மையறியும் குழு சார்பாக சென்று அந்த இடங்களை பார்வையிட்டு பல்வேறு அதிர்ச்சியூட்டும் தகவல்களை இந்த மக்கள் மன்றத்திலே முன்வைத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக அந்த ஆவணங்கள் அடங்கிய சிடி குறுந்தகடை இங்கே வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த ஆந்திர அரசு தமிழர்களை திட்டமிட்டு என்கவுண்டர் என்கின்ற பெயரிலே போலி என்கவுண்டர் நடத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை கண்டிக்கும் விதமாகவும் 2500 தமிழர்களுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் திருப்பதி சிறையிலே பொய் வழக்கில் புனையப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுக்கும் விதமாக சமூக நீதிக்கான இயக்கத்தினுடைய வழக்கறிஞர்கள் பிரிவின் சார்பாக அடுத்த கட்டமாக திருப்பதி நீதிமன்றத்துக்கு சென்று அந்த தமிழர்களை மீட்டெடுப்பதற்கான வேலைகளிலே நமது அமைப்பை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இந்த உண்மை அறியும் குழுவின் சார்பாக இங்கே அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம். திட்டமிட்டு இந்த படுகொலை நிகழ்த்திருக்கிறது ஆந்திர அரசு. வெறும் கூலிகளாக அன்றாட பிழைப்புக்காக தினசரி உணவுக்காக கூலிகளாக அழைத்து சென்று கடத்தலுக்காக என்ற போதையிலே இந்த படுகொலை நடத்தியிருக்கிறது ஆந்திர அரசு. ஐயா துத்துப்பிரபான் அவர்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது போல 2500 தமிழர்களுக்கு மேற்பட்டவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் கடத்தலுக்காரர்கள் என்று சொன்னால் எப்பவோ பிணையில் வந்திருக்கலாம். ஆனால் பிழைப்புக்காக கூலிகளாக அழைத்து சென்று இன்றைக்கு அவர்கள் பிணையில் எடுப்பதற்கு கூட ஆள் இல்லாத ஒரு சூழலில் இன்றைக்கு ஆந்திர சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இந்திய அரசு திட்டமிட்டு 2 மாநில மக்களையும் மோதலிட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆந்திர அரசு மீண்டும் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் என்று திமிர்த்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறது. அதை கண்டித்து தமிழர்களை மீட்டெடுக்கும் வக்கற்ற அரசாக இன்றைக்கு தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பதிவுக்காக ஒரு அறிக்கையாக ஒரு மடலாக கடிதத்தை எழுதினால் மட்டும் போதாது. தொடர்ச்சியாக தமிழர்கள் எல்லா இடங்களிலும் படுகொலை செய்யப்படுகிறான், துன்புறுத்தப்படுகிறான், சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறான். தமிழுக்கே இருக்கின்ற ஒரு அவல நிலை இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் நாம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் இன்றைக்கு நாம் பல்வேறு அமைப்புகளாக பிரிந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தமிழனும் இன்றைக்கு சித்திரவதைக்குள்ளாக என்று சொன்னால் நாம் தொடர்ந்து அதற்கான எதிர்வினையை செய்தாக வேண்டும். அதன் ஊடாகத்தான் எங்களுடைய அமைப்பின் சார்பாக உண்மை அறியும் குழு அந்த நிலவரத்துக்கு சென்று பல்வேறு தகவல்களை இங்கே வெளியிட்டிருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவர்கள் அந்த குறுந்தகளை வாங்கி மக்கள் மத்தியிலே கொண்டு வர சென்று தமிழர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிற செய்திகளை நாம் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். அந்த வகையிலே தொடர்ச்சியாக தமிழர்கள் எங்கெங்கே சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் நாம் எதிர்த்து போராட வேண்டும் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறுகிறோம். எஸ்டிபியுடைய பொறுப்பாளர் தோழர் இப்ராஹிம் அவர்களை மேடைக்கு வருமாறு அளிக்கிறோம். நேரம் குறைவாக இருப்பதனால் தோழர் நாகராஜ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் சமூக நீதித்துறை ஒருங்கிணைப்பாளர் தோழர் நாகராஜ் அவர்கள் வெள்ளப்பை நாகராஜ் அவர்கள் ஒரு 10 நிமிடம் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழர்களின் போலி என்கவுண்டர் உண்மை அறியும் குழுவின் அறிக்கை வெளியிட்டு
கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற சமூக இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை தோழர் கார்கி அவர்களே, இந்த படுகொலை உண்மையை கண்டறிய ஆந்திர வனப்பகுதிகளுக்கு சென்று சம்பவ இடத்தை பார்வையிட்டு அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை சந்தித்து கடந்த விஷயங்களை எல்லாம் தகவலை எல்லாம் சேகரித்து உண்மையில் அங்கே தமிழர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள், அதனுடைய பின்னணி என்ன என்பதையெல்லாம் அறிந்து வந்திருக்கிற, அதை வெளியிலும் வந்திருக்கிற ஆந்திர குடநிர்மாண மூல சமிதி இயக்கத்தினுடைய தலைவர் அருமை தோழர் துட்டு பிரபாகர் அவர்களே, அந்த குழுவிலே பங்கேற்று சிறப்பாக செயல்பட்ட PUCL அமைப்பினுடைய தேசிய குழு உறுப்பினர் CR விஜயன் அவர்களே, உண்மையின் குழுவிலே பங்கேற்ற தலித் கேமராவினுடைய நிறுவனர் தோழர் ரவிச்சந்திரன் அவர்களே, இந்த குழுவிற்கு தமிழகத்திலே இருந்து சென்று தலைமையேற்று சென்றிருக்கிற எமது இயக்கத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் அவர்களே, இறுதியாக நன்றியை ஆற்றியிருக்கிற தோழர் திலீபன் அவர்களே, தோழர் தமிழரசன் அவர்களே, கன்னடா அவர்களே, இந்த குழுவிலே பதிவுகளை செய்து இந்த குறுந்தொகையை வெளியிட பணிபுரிந்த அருமை தோழர் இயக்கத்தினுடைய பொருளாளர் தோழர் பத்மநாபன் அவர்களே, கூடியிருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 7ஆம் தேதி ஆந்திர வனப்பகுதியில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று ஆந்திர காவல்துறை ஒரு என்கவுண்டர் நிகழ்த்தியிருக்கிறோம். செம்மர கட்டைகளை கடத்தியவர்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தியதால் என்கவுண்டர் நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று ஆந்திர காவல்துறை அறிவித்த போது உண்மையில் ஒட்டுமொத்த தமிழகமே கொதித்தெழுந்தது, ஆர்ப்பரித்தது. 20 தமிழர்களை காக்காக்குருவிகளை சுடுவதை போல சுட்டு வீழ்த்தியிருக்கிறது ஆந்திர வனத்துறையின் காவல்துறை. தமிழகமே கொந்தளிக்கும் போது கூட இங்க இருக்கிற முதலமைச்சர் அவர்களை சுற்றிருக்க கூடாது, அவர்களை கைது செய்திருக்கலாம் என்று ஆலோசனை வழங்குகிறார். செத்து போனவர்கள் தமிழர்கள் என்பதை மறந்த முதலமைச்சராக இருக்கிறார். அன்பார்ந்த அந்த 7ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார்களா அல்லது ஏற்கனவே கொல்லப்பட்டு அந்த இடத்திலே கொண்டு வந்து சுடப்பட்டு வீழ்த்தினார்களா? அதற்கு முன்பாகவே அவர்களை ஒரு பேருந்திலே வைத்து கைது செய்ததாக அங்கிருக்கிற காவல்துறை ஒப்புக்கொள்கிறது. அப்படி என்று சொன்னால் பேருந்திலே வைத்து கைது செய்யப்பட்டவர்கள் ஆந்திர வன காட்டுக்குள்ளே, யாரும் செல்லாத காட்டுக்குள்ளே, குறிப்பாக அவர் செத்து கிடந்த இடத்தை சுற்றி 5 கிலோமீட்டருக்கு செம்மர கட்டைகளே இல்லாத போது அந்த இடத்திலே எப்படி செம்மர கட்டைகளை கடத்துவதற்காக நம்முடைய தமிழர்கள் சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆந்திர வனப்பகுதியிலே பொதுவாகவே தமிழர்களுக்கு ஆந்திரா மட்டுமல்ல, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா சுற்றி இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் தமிழர்கள் தாக்கப்படுகிற போதெல்லாம் நாம் இங்கு ஆர்ப்பாட்டத்திலிருந்து சில ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்கள் நடத்திவிட்டு அமைதியாக இருக்கிறோம். ஆனால் இந்த சமூகத்திலிருந்து நாம் அப்படி விட்டுவிட முடியாது. செத்து போனவர்கள் செம்பரக்கட்டை கடத்தல்காரர்களா, அவர்கள் கட்டிட வேலைக்காக அங்கே சென்றவர்கள் என்பது அவர்கள் உறவினர்கள் இந்த குறுந்தகட்டிலே பதிவு செய்கிறார்கள். நண்பர்களே, அவர்கள் எப்படி கொல்லப்பட்டிருக்கிறார்கள்? கைது செய்யப்பட்டவர்கள் எங்கோ கொண்டு போய் அடைத்து வைத்து அணுவணுவாக சித்திரவை செய்து கொல்லப்பட்டதற்கு பின்பாகத்தான் அந்த வனாந்திர காட்டுக்குள்ளே கொண்டு வந்து வீசியிருக்கிறார்கள், பிறகு சுற்றிருக்கிறார்கள். என்கவுண்டர் சுற்றவர்கள் உடம்பிலே எப்படி தீக்காயங்கள் வந்தது? என்கவுண்டரிலே சுடப்பட்டவருடைய உடல் உறுப்புகள்
நண்பர்களே, ஒரு உண்மையை நாம் உணர வேண்டும். இந்த நேரத்தில் நம்முடைய மரத்தமிழர் வீரப்பந்த காட்டு வனப்பகுதிகளில் இருந்தபோது கர்நாடகாவாகட்டும் ஆந்திராவாகட்டும் எந்த தமிழராவது தாக்கப்பட்டிருப்பாரா? அப்படிப்பட்ட ஒருவர் அங்கே சாம்ராஜ்யம் இல்லாத காரணத்தினால் மிக துணிச்சலாக அவர்கள் இங்கே நம்முடைய தமிழர்கள் எல்லாம் காக்கா குருவி சுடுவதை போல சுட்டு வீழ்த்துகிறார்கள். அந்த குடும்பங்களை எண்ணி பாருங்கள். செத்து போனவர்கள் சாதாரண கட்டிட வேலைக்காக பஞ்சம் பிழைப்பதற்காக அந்த பகுதிகளுக்கு போனவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, இதே போல பல ஆண்டுகளாக 2500 தமிழர்கள் அங்கே சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? தமிழக அரசு அது குறித்து ஏதேனும் கவனம் செலுத்தி இருக்கிறதா என்றால் இல்லை. மாறாக இது குறித்து கவனம் செலுத்தி இருக்கிறது சமூக நீதி இயக்கம். ஆகவேதான் சமூக நீதிக்கான வழக்கறிஞர் குழு வருகிற 25ஆம் தேதி திருப்பதிக்கு சென்று 2500 தமிழர்களையும் விடுதலை செய்வதற்காக களமிறங்க காத்துக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த அருமையான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த இங்கே வெளியிட்டிருக்கிற சீடிகளை தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு செல்லுங்கள். நம் தமிழர்கள் எப்படி கொடுமைகள் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நாம் எப்படி இந்த பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறோம், நம்மையே அறியாமல் நாம் எப்படி வீழ்ந்து கிடக்கிறோம், நம்முடைய அரசாங்கம் எப்படி இருக்கிறது, நமக்கு ஆதரவான அரசாங்கமா இல்லை. இதை பற்றி மத்திய அரசு வாய் திறந்து பேசுவதற்கு கூட தயாராக இல்லை. மனித உரிமை என்கிற வகையிலே கூட பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை. செத்து போனவர்கள் 20 தமிழர்கள், ஒருவர் அல்ல 20 தமிழர்கள் சொத்தாய் மடிந்திருக்கிறார்கள். ஆந்திர வனத்துறை, ஆந்திர காவல்துறை அவர்களை அலுவலமாக சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய உடல் உறுப்புகளிலே போயிட்டு இருக்காங்க. அதில் ஆயத்துக்கு ஊதா பிடிக்கிற போராளிகளை எல்லாம் என்ன செய்யலாம்? அவருடைய கை முட்டி கால் முட்டிகள் எல்லாம் இந்த ட்ரில்லிங் மிஷின்ல தொலையிட்டு அதில் ஆசிட்டை ஊற்றி அழுவதாக கொள்ளுகிறார்கள். அதே போல சாவைத்தான் அந்த சாதாரண கூலி தொழிலாளிகளுக்கு நிறுத்தி இருக்கிறார்கள். தந்தி டிவியில ஒரு காட்சியை போட்டார்கள். அந்த வனத்துறை எப்படி அங்க இருக்கிற தமிழர்களை தாக்குகிறது என்பதையெல்லாம் பார்த்தோம். கண்ணீர் வடித்தோம். உண்மையில இதற்கெல்லாம் நீதி வேண்டுமே என்று கேட்டுத்தான் இந்த சமூக நீதி இயக்கம் களத்துக்கு வந்திருக்கிறது. எங்களோடு நீங்கள் களம் கோர்த்து நில்லுங்கள். இந்த சீடியினை தமிழகத்தின் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் கொண்டு செல்லுங்கள். இனி ஒரு தமிழன் சாவு என்பது அந்நிய மண்ணில் நடக்க கூடாது என்பதை உறுதி ஏற்றுக் கொள்ளுங்கள். ஆகவே அப்படி உறுதி மூடுகிற நேரம் இது. ஆகவே களத்திற்கு தயாராக இருங்கள் என்று வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, சமூக நீதி இயக்கத்தினுடைய வலைக்காட்சி யூடியூப் சேனலை இப்பொழுது தலைக்கான நேரலையை தொடக்க விழா நடைபெறுகிறது. ஆந்திராவுடைய குல நிர்மூல போராட்ட சங்கத்தினுடைய தலைவர் துட்டு பிரபாகர் அவர்கள் இந்த நேரலையை தொடங்கி வைப்பார். வந்திருக்கிற நண்பர்கள் சமூக நீதி இயக்கத்தினுடைய வலைக்காட்சியை யூடியூப் சேனலிலே இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. இனி வருங்காலங்களில் நடைபெறுகிற அத்தனை போராட்டங்களும் இந்த யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் கண்டுகொள்ளலாம். அடுத்ததாக இந்தியாவுடைய மிகச்சிறந்த அறிவுஜீவிகளில் ஒருவர், பழங்குடி மக்களின் இடையே பல ஆண்டுகளாக களப்பணியாற்றி வருகின்ற பிஎஸ்சியின் தேசிய குழு உறுப்பினர் சி.ஆர். விஜய் அவர்கள் விரிவாக இந்த சம்பவத்தை 20 படுகொலை குறித்து உரையாற்றுவார். ஏற்கனவே கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு இந்துவிலே இதை பற்றி ஒரு மிக விரிவான கட்டுரையை எழுதியுள்ளார். அவர் இந்த மேடையிலே மிக விரிவாக இதற்கு பின்னிருக்கிற அரசியலை
பேசுவார். நன்றி. தோழர்களே, நம்ம பேசியிருக்கக்கூடிய விடுதலை சம்பவத்தை மையப்படுத்தி நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது நம்ம அது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது. வனப்பகுதி இன்னைக்கு ஒரு போர்க்களமாக மாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த பின்னணி நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம், இனி நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். பொதுவாக இந்தியாவில் நம்ம பொதுவாக பார்க்கும்போது வனப்பகுதிக்கு மேல யாருக்கு உரிமை அப்படிங்கிறது சட்ட ரீதியாக ஒரு தெளிவு அடையாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்றால், இந்திய வனச்சட்டத்தின் அடிப்படையில் ஒரு பகுதியில் ஒரு பகுதியை வனமாக அறிவிக்கும் பொழுது அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அந்த வனத்துக்கு மேல என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிறத பற்றி அதை பதிவு செஞ்சு அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு செக்ஷன் அந்த இந்திய வன சட்டத்தில் இருக்கு. ஆனா பெரும்பாலும் அந்த இந்திய வன சட்டத்தின் அடிப்படையில் அவங்களோட உரிமைகள் அங்கீகரிக்கிறதுக்கு மறுக்கப்பட்டு காலகாலமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 1990களில் புதிய பொருளாதார கொள்கை வந்ததுக்கு பின்னர் இந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய வளங்கள் அதுக்கு அந்த வளங்கள் கையகப்படுத்துறதுக்கான போட்டி அதிகமாக வளர்ந்துள்ளது. இதுக்கிடையில தமிழ்நாட்டில் கூடலூர் பகுதியிலிருந்து ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போனது. அது கோதவர்மன் வழக்கு. அந்த வழக்கை பற்றி நாம் எடுத்து பேசுவதற்கில்லை. உச்ச நீதிமன்றம் என்ன முடிவெடுத்ததுன்னா, இது கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பிரச்சனையே இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வனப்பகுதியிலையும் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. வனம் பாதுகாக்கப்படல, கொள்ளையடிக்கப்படுது. உச்ச நீதிமன்றம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வனத்தை ஒட்டுமொத்தமாக பார்வையிட்டு அந்த வழக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, வனத்துக்குள்ள அத்துமீறி வாழக்கூடிய மக்களை வெளியேற்றுறதுக்கு அரசாங்கம் என்ன செஞ்சது? இந்த கேள்வி மட்டும்தான் கேட்டது. ஆனா அந்த கேள்வியை பயன்படுத்தி மத்திய அரசாங்கம் 2002 மே மாசத்துல ஒரு உத்தரவு போடுறாங்க. செப்டம்பருக்குள்ள வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவின் விளைவாக 3 லட்சம் மக்கள் வெளியேற்றப்படுது. அது மட்டுமல்ல, இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அதுக்கு எதிரான போராட்டங்கள், துப்பாக்கிச்சூடு, கிட்டத்தட்ட 150 இருந்து 200 வனத்தில் வாழக்கூடிய மக்கள் அந்த துப்பாக்கிச்சூடுல பல மாநிலங்களில் சாக. இந்த பின்னணியில வனப்பகுதியில் வாழக்கூடிய பல்வேறு இயக்கங்கள், நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் தேசிய அளவில் ஒன்றாக வந்து ஒரு தேசிய அளவில் ஒரு போராட்டம் 2002 ஆரம்பிச்சு 2006 வன உரிமை சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி அந்த சட்டம் 2008 இருந்து நடைமுறைப்படுத்தப்படும். ஒரு பக்கம் இந்த போராட்டம் போயிட்டு இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் வனப்பகுதிய தொழிற்சாலைகள், கார்ப்பரேட் செக்டருக்கு
தேவையான வனப்பகுதியை வந்து கொடுக்கறதுக்கான செயல்பாடும் அதிகரித்து ஒவ்வொரு ஆண்டு அதிகரித்து போயிட்டு சட்ட ரீதியாக இன்னைக்கு ஒரு வனப்பகுதியை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பகுதியில் வன உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் வந்து மாநில அரசாங்கம் கொடுக்க வேண்டும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்கள் ஆமா எங்க உரிமைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த செயல் திட்டத்துக்காக அந்த வனப்பகுதியை டைவர்ட் பண்ணும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள் அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இதுதான் சட்டம் சொல்லுது. ஆனா இந்த சட்டத்தின் அடிப்படையில் எங்கேயும் நடைமுறைப்படுத்தப்படுது என்கிற ஒரு உண்மை. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த சம்பவத்தை மையப்படுத்தி பேசும்பொழுது ஏன் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் ஆந்திராவில் போய் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கூலி தொழிலுக்காக குழப்பக்காக போக வேண்டிய நிர்பந்தம் ஏன் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நம்ம வந்து கேட்க வேண்டியது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒபிஷியல வந்து 8 லட்சம் பழங்குடி மக்கள் வாழ்கிறார்கள். 36 இனங்கள். இந்த வன உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்த 2008 வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுதே 2 வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒன்று சென்னை நீதிமன்றத்தில் சாம்பசிவம் என்கிற ஒரு ரிட்டையர்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்து இதுக்கு எதிராக இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் பதிவு பண்றாங்க. இன்னொரு கேஸ் வந்து மதுரை கல்லில் அந்த சீங்கப்பட்டி ஜமீன்தாரோட அங்க வாரிசு தீர்த்தப்பதி முருகதாஸ் சொல்லி அவர் வந்து ஒரு கேஸ் பதிவு பண்றாங்க. சென்னை நீதிமன்றம் வந்து இது சம்பந்தமா என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, இந்த சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த சட்டத்தின் அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்ட உரிமைகளுக்கு டைட்டில் இஷ்யூ பண்ணும்போது, பட்டா இஷ்யூ பண்ணும் பொழுது அந்த நீதிமன்றத்தோட அனுமதி பெற்று அது வழங்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு போட்டாங்க 2010. தமிழ்நாடு அரசாங்கம் கிட்டத்தட்ட 2000க்கு மேற்கொண்டு இந்த பட்டா தயார் பண்ணி நீதிமன்றத்தில் அனுமதி கேட்கறதுக்கு போகும்பொழுது நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா, இது வந்து சரியாக சட்ட ரீதியாக இது தயார் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது ஆய்வு பண்ணி 4 மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அது ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கோவை, ஈரோடு, சேலம், விழுப்புரம் இந்த 4 மாவட்டங்களை பற்றி ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி அதன் அடிப்படையில் அதில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கேள்வி கேட்டு இதுக்கு என்ன நீங்க என்ன பதில் சொல்றீங்க, இது வந்து சரி பண்ணி நீங்க வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அது சரியான பதில் தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கல அப்படிங்கிறது ஒரு உண்மை. இன்னைக்கு இருக்கக்கூடிய கணக்கின் அடிப்படையில் பிப்ரவரி மாதத்தோட கணக்கின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 21,781 கிளைம் மக்கள் போட்டிருக்கிறாங்க. அதுல 3,723 டைட்டில் மட்டும்தான் ரெடியா இருக்கு. ஆனா எதுவும் ஒரு டைட்டில் கூட வந்து வழங்கப்படலை. வனத்துறையோட கணக்கின் அடிப்படையில் வச்சு பார்க்கும்பொழுது தமிழகத்தில் மட்டும் 19 லட்சம் ஏக்கர் நிலங்கள் மக்கள் பாரம்பரியமாக அனுபவிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அப்படின்னா இந்த 19 லட்சம் ஏக்கர் வன நிலங்கள் வந்து அந்த மக்களுக்கு வந்து பட்டா பண்ணி கொடுக்க வேண்டியது. ஆனா இதுவரைக்கும் வந்து ஒன்றும் பண்ணலைங்கிறது உண்மை. இது மட்டும் இல்லை, தமிழகத்துல பல வனப்பகுதிகள் அதுல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு
இருக்கக்கூடிய உரிமைகள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த உரிமைகள் வந்து நிராகரிக்கப்பட்டு போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு. அதுக்கு சட்ட ரீதியாக ஏன் நிராகரிக்கப்படுதுன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் பல வனப்பகுதிகள் வந்து தேசிய பூங்காக்களாக அறிவிச்சு அந்த மாதிரி ஒரு 307 ஸ்கொயர் கிலோமீட்டர் தேசிய பூங்கா இருக்கு. 3522 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து வனவிலங்கு சரணாலயம். வனவிலங்கு சரணாலயத்தில் ஒரு சில உரிமைகள் உண்டு. தேசிய பூங்காவில் யாருமே உள்ள போகக்கூடாது. இது மட்டும் இல்ல, புலிகள் காப்பகம் என்கிற பேரில் 4 புலிகள் காப்பகம் உருவாக்கப்பட்டிருக்கு. களக்காடு, முண்டந்தரை, திருநெல்வேலி பகுதியில், நீலகிரி பகுதியில் இருக்கக்கூடிய முதுமலை, ஈரோடு சத்தியமங்கலம், கோவை மாவட்டத்தில் ஆனமலை. இந்த நம்ம வந்து இந்த மலைப்பகுதியை வந்து நம்ம பார்க்கும் பொழுது வெறும் தமிழகம் என்கிற பார்வையில் மட்டும் நம்ம வந்து பார்த்தா இதோட அரசியல் சரியான எந்த அளவுக்கு வந்து பிரச்சனை இருக்குங்கிறது தெளிவாக புரிய முடியாது. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த மலைப்பகுதிகள், இந்த 3 மாநிலங்கள், இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை வச்சு பார்க்கும் பொழுது இந்த 3 மலைப்பகுதிகள், இந்த 3 மாநிலங்கள், இந்த மலைப்பகுதியில் இந்த 3 மாநிலங்கள் பங்கு போட்டிருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 36 பழங்குடியினங்கள்ல 26 பழங்குடியினங்கள் கேரளாவிலும் அந்த மலைப்பகுதியில் கேரளா சைடில் இருக்கு. புலிகள் காப்பகம் என்கிற பெயர்ல மட்டும் தமிழகத்தில் 5176 ஸ்கொயர் கிலோமீட்டர் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல கிட்டத்தட்ட 3000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அந்த பகுதியை வந்து கோர் ஏரியா அப்படின்னு சொல்லி அது நோட்டிஃபை பண்ணி இருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளியேற்றப்படும். முதுமலையில் உதாரணமாக 321 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள அதுக்குள்ள வாழக்கூடிய மக்கள் ஊர்கள் வெளியேற்றப்படும். இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து, புலிகள் காப்பகம் என்று சொல்ற மாதிரி வந்து யானைகளுக்கான ஒரு காப்பகமாக ஒரு மேப் போட்டிருக்கிறாங்க. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் 25,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து யானை காப்பகமாக ஒரு அடையாளம் கண்டு அது அறிவிக்கப்பட்டது. இந்த யானை காப்பகம் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 8000 ஸ்கொயர் கிலோமீட்டர் யானை காப்பகம் இருக்கு. இப்போ வரக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இந்த யானை காப்பகத்துல மக்கள் வாழலாமா, விவசாயம் பண்ணலாமா, விவசாயம் பண்றதா இருந்தா எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது. பல பகுதிகளிலும் இந்த யானை வராமல் இருக்கிறதுக்காக மின்சார வேலி போடுறாங்க, அது போடக்கூடாதுன்னு கோர்ட்டு தீர்ப்பு இருக்கு. யானைகள் காரணமாக யானைகளுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் புலிகளுக்கும் மக்களுக்கும் மோதல் அதிகமாயிட்டு இருக்கு. கேள்வி, இவ்வளவு காலம் இல்லாத மோதல் ஏன் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. பொதுவாக புலிகள் வாழக்கூடிய பகுதிகள், யானை வாழக்கூடிய பகுதிகளில் மக்கள் போனால் ஏன் மக்கள் போறாங்க, அவங்க வந்து வெளியிலே வெளியேற்ற வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து பெரிய அளவில் மீடியாக்கள் ஓடிட்டு இருக்கும் பொழுது இது கூட நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, இவ்வளவு காலம் வந்து அந்த பகுதியில் மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க, ஏன் இப்போ இந்த பிரச்சனை? என்ன நடந்திருக்கு கடந்த ஒரு சில ஆண்டுகளாக இந்த வனப்பகுதிக்குள்ள என்ன நடந்திருக்கு? இந்த கேள்வி நம்ம அதை மையப்படுத்தி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன் மக்களுக்கும் இந்த வனவிலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏன் அதிகப்பட்டிருக்கு, அதிகமாக வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு பக்கம் வந்து வனப்பகுதியில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான உரிமைகள் வழங்கப்படல, அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் வனப்பகுதிகள் வந்து பாதுகாக்க இந்த ப்ரொடெக்டட் ஏரியா பேர்ல அறிவிச்சு மக்களோட உரிமைகள் இருக்கிற உரிமைகள் இல்லாம பண்றதுக்கான வேலைகள் இன்னொரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. வனப்பகுதிக்கு வெளியில
ரெவன்யூ நிலங்கள்ல வாழக்கூடிய அதோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உத்தரவு இருக்கு, விவசாயத்துக்கு நிலப்பட்டா வழங்கக்கூடாது. ஆனால் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் பட்டா கொடுக்கலாம், விவசாயத்துக்கு மட்டும் வழங்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பெரும்பாலும் எல்லா மாநிலங்களில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சட்டம் இருக்கு, பழங்குடி மக்களோட ரெவன்யூ நிலங்களுக்கு மேல் ஒரு பாதுகாப்பு வேண்டும், மாநில சட்டங்கள் இருக்க வேண்டும், அவங்களோட நிலம் மற்றவங்க அபகரிக்காம அந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டியது இருக்கு. அப்படி அபகரிக்கப்பட்ட நிலங்கள் வந்து திருப்பி கொடுக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு சட்டம் உதாரணமாக கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இன்னும் சிறந்த ஒரு சட்டம் இருக்கு. அங்க வந்து என்னன்னா, மலைவாழ் வாழக்கூடிய பகுதிகளில் அரசாங்க நிலங்கள் கூட பழங்குடி மக்களுக்கு அவங்களோட பயனுக்காக தான் அது பயன்படுத்த வேண்டும். பழங்குடி மக்கள் அல்லாதவர்களுக்கு அந்த நிலம் வழங்கக்கூடாது. நிலம் வாங்கிறது விற்கிறது பழங்குடி மக்களுக்கு உள்ளதான் நடத்த வேண்டும். வெளியாட்கள் அந்த பகுதியில் நிலம் விற்கிறதா இருந்தால் அது பழங்குடிகள் அவங்க கைக்கு தான் போகணும். அப்படி வாங்கிறதுக்கு பழங்குடி மக்களால் முடியலன்னா அது அரசாங்கத்துக்கு கொடுத்து அரசாங்கம் வந்து அது நிலமற்ற பழங்குடி மக்களுக்கு வந்து அது கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் இல்லை. அதே மாதிரி நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 244 பிரிவின் அடிப்படையில் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் ஷெட்யூல்டு ஏரியாவாக அறிவிக்க வேண்டும். இந்தியாவில் 10 மாநிலங்கள்ல ஷெட்யூல்டு ஏரியா இருக்கு, தமிழகத்தில் ஷெட்யூல்டு ஏரியா இல்லை. அதே மாதிரி கேரளாவில் இல்லை, கர்நாடகத்தில் இல்லை, ஆந்திராவில் இருக்கு. கேட்க வேண்டிய நம்ம கேள்வி என்னன்னா, ஏன் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 3 மாநிலங்கள் இந்த மலைப்பகுதிகளில் ஏன் ஷெட்யூல்டு ஏரியாவாக அறிவிக்கல? அதுக்கு காரணம் ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய எஸ்டேட் பிரிட்டிஷ் காலத்திலே வந்து அங்கே எஸ்டேட், டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ வெளியாட்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு உருவாக்குறதுக்காக தான் இந்த பகுதியை ஷெட்யூல்டு ஏரியாவாக அறிவிக்கலை என்கிற உண்மை. தென்னிந்தியாவில் மட்டுமில்லை, உதாரணமாக ஆசாமில் கிடையாது. எங்கெங்க வந்து தேயிலை தோட்டங்கள் இருக்கோ, வெஸ்ட் பெங்காலில், டார்ஜிலிங் பகுதியில், அங்கெல்லாம் ஷெட்யூல்டு ஏரியாவாக அறிவிக்கலை. ஏன்னா ஷெட்யூல்டு ஏரியாவாக அறிவிச்சாச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள் அந்த பகுதியில் வாழக்கூடிய பழங்குடி மக்களுக்கு உரிமை கொண்டாடலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ லேண்ட்லேயே வந்து அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக அந்த நிலம் அந்த நில உரிமை அனுபவிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. அப்போ வனத்திலையும் பிரச்சனை, வனத்துக்கு வெளியிலையும் பிரச்சனை. இந்த பின்னணியில நம்ம வந்து இந்த சேஷாச்சலத்தில் நடந்த படுகொலையை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன பேசப்படுதுன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் ஏன் ஆந்திராவில் போய் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த செம்மரத்தை வெட்டுறதுக்கு போறாங்க? பேராசை, பணத்துக்கு மேல என்கிற ஒரு பேச்சு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, வேற வழி இல்லாம தான் அங்க போறாங்க. இந்த பிரச்சனையை நம்ம வந்து அதோட இந்த பின்னணியில தான் நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. உதாரணமா தமிழ்நாட்டில் 2001 வந்து 10வது ஐந்தாண்டு திட்டத்துல ஆதி திராவிட நலத்துறை இந்த ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டோட அந்த 10வது ஐந்தாண்டு திட்டத்துல இருக்கக்கூடிய பரிந்துரை எடுத்து வச்சு பார்த்தாங்க. ரொம்ப தெளிவாக அது என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நிலத்துக்கு வந்து உரிமையை வழங்கக்கூடிய ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் அட்டவணை பகுதியாக இந்த மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் அட்டவணை பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்கிற இந்த மாதிரியான பல நல்ல பரிந்துரைகள்
வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை தொடர்ந்து எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்கிற ஒரு விஷயம் கூட இருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றியே யோசனை பண்றது கிடையாது. பழங்குடி மக்களை பற்றி பேசும்பொழுது உடனடியாக வாச்சாத்தி, சின்னாம்பதி, இந்த வீரப்பன் பகுதியில் அங்க நடந்த சம்பவங்கள், இந்த மாதிரி கற்பழிப்பு, இந்த மாதிரியான துப்பாக்கிச்சூடு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்பொழுது மட்டும்தான் மீடியாவில் இவங்களை பற்றி சில விஷயங்கள் வெளியில் வருது. அடிப்படையாக இந்திய அரசியல் சட்டத்தில் என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட வேண்டியது இருக்கோ அந்த